லாகின் பண்ணி உள்ளே வந்தாலே இந்த மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கும். கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ள தான் நம்ம எல்லாமே ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இது வந்து டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அடுத்தது வந்து ஜாப் ரோல். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே தான் வந்து எல்லா ஜாப் டீட்டெயிலும் வந்து இருக்கும். அதாவது இந்த ஃப்ரீலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ட்ரையல் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இது வந்து 1 மந்த் தான் வேலிடிட்டி. மற்றதெல்லாம் அன்லிமிட்டடாக வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ இந்த பிளான் 490 பிளான் இல்லை, வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ₹2990 பிளானில் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ 50 டாஸ்க் வரும். ஸோ டெய்லி வந்து ₹50 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேக்கேஜ் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து ₹5000 பேக்கேஜ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ₹990 பேக்கேஜ். இதில் எவ்வளோ இன்கம் கிடைக்குன்னு சொல்லி இதுக்குள்ளே லாகின் பண்ணி பார்த்தாவே டெய்லி ஏர்னிங் சொல்லி எவ்வளோ போட்டுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டாஸ்க்லாம் இங்கே இப்போ ட்ரையல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ட்ரையலை கிளிக் பண்ணி நீங்கள் டாஸ்க்கு பார்த்து இது பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ணுற பாருங்கள். எக்ஸாம்பிள் இங்கே வந்து டேக் ட்ரையல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து டைப் பண்ண போகிறீங்க. அதுதான் ஸ்டோர் கோடுன்னு கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே வந்து இங்கே டைப் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜர் ஜாப் எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கோடுன்னு இருக்கா, இந்த கோடை அப்படியே டைப் பண்ண போகிறீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட் டைப் பண்ணணும். ஸோ இங்கே 12ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 12ன்னு சொல்லி இங்கே வரணும். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த 12ன்னு சொல்லி இங்கே வரணும். அவ்வளோதான். ஸோ இங்கே பேமெண்ட் டேட் பார்த்தீங்களா, இந்த டேட்டை வந்து இங்கே வரமே வந்து பண்ணணும். இந்த கிளிக் பண்ணால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி இந்த டேட் வரமே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கிளிக் பண்ணி ஜென்ரேட் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஏதோ தப்புனா இங்கே வந்து காட்டும். சரிங்களா? டேட் தப்பாக கொடுத்துருக்கோம், அதனால் வந்து தப்புன்னு காட்டுது. எனக்கு 21 டேட்டு ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து டாஸ்க். ஓகேங்களா? இது நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 50 டாஸ்க். இது வந்து ஒன்று தான் பண்ணி காமிச்சேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ட்ரையல் 2 கொடுப்பாங்க. நீங்கள் பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாக 50 டாஸ்க் வரும். ஸோ இங்கே போட்டிருப்பாங்க பாருங்க, 50 டாஸ்க் பண்ணால் உங்களுக்கு டெய்லி ₹200 கிடைக்கும். ஸோ இந்த நீங்கள் பணம் கட்டணும். ஓகேவா? ஸோ அந்தந்த பிளானுக்கு என்னென்ன பணம் கட்டுறீங்களோ அந்தந்த அதுக்கு எவ்வளோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் டெய்லி கிடைக்கும். டெய்லி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இதில் அதான் இதில் ஸ்பெஷலே. ஓகேங்களா? இப்போ 3000 பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதில் டாஸ்க் பாருங்கள். இது நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே டைப் பண்ண போகிறீங்க. ஸோ ஆப்பிள்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்பிள்னு சொல்லி அப்படியே டைப் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஆப்பிள் டைப் பண்ணி இது பண்ண போகிறீங்க. 5 கேஜின்னு கொடுத்துருக்காங்க. 5 கேஜின்னு சொல்லி கிளிக் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இங்கே 18ன்னு கொடுத்துருக்காங்க. 18ன்னு சொல்லி இங்கே கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ 18ன்னு கொடுக்க போகிறோம். இங்கே வந்து 14 டேட்டு அதை போய் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டா ஜென்ரேட் கொடுத்துக்கலாம். இவ்வளோ தான் டாஸ்க்கு. சரிங்களா? இது வந்து 50 வாட்டி பண்ணணும். இது வந்து 1 டைம் தான். இது ஃபுல்லாக பண்ணால் ஜென்ரேட் கொடுத்தா 1 டைம். இது வந்து 50 வாட்டி வரும். இது வந்து ட்ரையல்னால 2 போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பேக்கேஜ் எடுக்கிறது எங்கே போய் எடுப்பீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ எல்லாமே ட்ரையல் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் சொல்லி வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி வரும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்க. வந்து இந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கோ டு கார்ட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே நவுன்னு சொல்லி கொடுங்க. பே நவுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபே ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். பே யூசிங் ஜிபேன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஜிபேக்குள்ளே டேரெக்டாக என்ட்ரி ஆகும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டாவே இங்கே வந்து ஆர்டர் ஐடி வரும். ஸோ அந்த ஆர்டர் ஐடி தான் முக்கியமாக நோட் பண்ணணும். ஓகேவா? நிறைய பேர் பேமெண்ட் ப்ரூஃபில் இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடின்னு சொல்லி நோட் பண்ணுறீங்க. இதுக்குள்ளே ஒரு ஆர்டர் ஐடி வரும். அதை நான் நோட் பண்ணும். அதை எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இதே ஆப்ஷனில் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பொம்மை சிம்பிள் இருக்கும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஆர்டர் ஐடி வந்து காட்டிகிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து காட்டிகிட்டு இருக்கும். யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கும். சரிங்களா? இதுக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு லாகின் மாதிரி தாங்க. இது வந்து இதுலேயும் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு தான் உள்ளே என்ட்ரி ஆக வேண்டியதாக இருக்கும். பேமெண்ட் பண்ணும்போது எல்லாமே அப்படி தான் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் சப்போஸ் ஆர்டர் ஐடி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பொம்மை சிம்பிளுக்குள்ளே எதுக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து போய் நீங்கள் இதுதான் ஆர்டர் ஐடி. இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிக்கணும் இந்த ஆர்டர் ஐடியை. ஓகே, காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் 5PL வெப்சைட்குள்ளே வந்துடுங்க. வெப்சைட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த ஜாப் ரோலுக்குள்ளே வந்து மேலே ரீசார்ஜ் இருக்கா, இங்கே வந்து கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே கிளிக் ஹியர் ஃபார் ரீசார்ஜிங் சொல்லி இங்கே முதல்ல வந்து இதை கிளிக் பண்ணி இங்கே உள்ளே போயிருப்பீங்க. இப்போ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆர்டர் ஐடி காப்பி பண்ணிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆர்டர் ஐடி இங்கே போடணும். சரியா? அந்த ஆர்டர் ஐடி இங்கே போட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே கிளைம் கொடுங்க. சரியா? ஸோ கிளைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணி கொண்டு வந்ததை இங்கே கிளைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிளைம் சொல்லி வந்துடும். இங்கே வந்து வாலெட்டில் வந்து ரீசார்ஜ் ஆகிடும். ஓகேவா? நான் வந்து ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் வரல. ஸோ இந்த இடத்துல வந்து ₹2990 வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் கட்டுறீங்களோ, என்ன பேக்கேஜ் சூஸ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் ஐடி போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நின்றும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிளான்ஸ் பாருங்கள். இப்போ இந்த பிளான் கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்டிவேட் பிளான் சொல்லி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நான் வந்து பாருங்கள், இப்போ வந்து வேக்கன்சி எனக்கு வந்து இருந்தப்போ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த பிளான்லாம் இருந்தது, அவைலபிளாக இருந்தது. நான் வந்து அதை ஆக்டிவேட் மட்டும் கொடுத்தேன். பிளான் ஆக்டிவேட் சொல்லி வந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து இந்த பிளான் கிடையாது. நீங்கள் இந்த பிளான் தான் எடுக்க முடியும் ஸ்டார்டிங் உள்ளே வரவங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பிளான் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் தான் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போய் டாஸ்க் பார்க்கலாம். எங்கே போய் டாஸ்க் பார்க்கணும்னா நீங்கள் மை ஆக்டிவ் ஜாப்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இந்த இடம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டார்ட் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கும். இங்கே தான் ரியல் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இங்கே நான் வந்து இந்த பிளான் எடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ 2990 பிளான் தான் எடுக்க முடியும். அதில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல நீங்கள் வரும். ஓகேவா? நீங்கள் ஸ்டார்ட் ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்களா வருது. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 50 வாட்டி நீங்கள் வந்து போடணும். 20 நிமிஷம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த 20 நிமிஷம் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாலெட்டில் மணி லோட் ஆகிடும்.
அது கொஞ்சம் லேட்டாக கூட ஆட் ஆகலாம். அது வந்து வாலெட்டில் ஷோ ஆகும். ஸோ வாலெட்டில் போயிட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விட்ராலில் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே பாருங்க இது வந்து 2 வாலெட்டு. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற டாஸ்க் பார்த்து ஏர்ன் பண்ணுறதுலாம் வந்து இங்கே ஆட் ஆகும். ஓகேவா? நீங்கள் ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்லாம் வந்து இங்கே ஆட் ஆகும். ஸோ இங்கே பாருங்க இங்கே ஃபுல்லாக கோ டு மெயின் இங்கே அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆட் டு மெயின் வாலெட்னு சொல்லி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுற பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு விட்ரா கொடுத்துக்கலாம். எப்போ விட்ரா கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து காலையில் 10 டு ஈவினிங் 6க்குள்ளே விட்ரா கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்குள்ளே ரிசீவ் ஆகிடுது. சரிங்களா? நான் இப்போ நிறைய விட்ரா எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டும் ஆட் டு மெயின் பேலன்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டும். இந்த இடத்துல காட்டுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ காட்டுதோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து டைமிங் இருக்குது. விட்ரா பண்ணும்போது காலையில் 10 டு நைட்டு காலையில் 10 டு ஈவினிங் 5க்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து விட்ரால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க ஃபுல்லாக பெண்டிங் வரும். கம்ப்ளீட் ஆச்சுன்னா கம்ப்ளீட் ஆச்சுன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க எல்லாமே சொல்லியாச்சு. சரி எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். விட்ரால் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறது பேசிக் காமனான விஷயம். அதெல்லாம் பண்ணிக்கோங்க. சரியா? பண்ணிட்டு தான் விட்ரால் கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி டாஸ்க் பார்க்கறது எப்படி, பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.